அன்பார்ந்த என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரியார், அண்ணா போன்றவர்கள் வார்த்தெடுத்த இந்த தமிழகத்தை இன்று சில சூழ்ச்சிகள் சூழ்ந்து இன்று சுடுகாடாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவன்தான் இந்த சீமான். இந்த சீமான் எப்படிப்பட்டவன் என்று உங்களுக்கு தெளிவாக எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த சீமான் போன்றவர்கள் இந்த நவீன தமிழகத்தை சீரழிக்க வந்த படையெடுப்புகள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான சீரழிவு படையெடுப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை போன்றுதான் இன்று தமிழ் தேசியம் என்ற போர்வையிலே இன்று தமிழ்நாட்டு மக்களை சீரழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்ற இந்த சீமானிசியம். இந்த சீமானுக்கு கொள்கை இருக்கிறதா, கோட்பாடு இருக்கிறதா, மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் அறவே இல்லை. அவனோட கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் அவன் வெளிநாட்டிலே வாழ்கின்ற கோடான கோடி தமிழ் மக்களின் உழைப்புகளை சுரண்டி அவன் சொகுசு வாழ்க்கை நடத்த வேண்டும். இந்த இளைஞர்களை எல்லாம் மூளை செலவை செய்து தன் பின்னாலே கோஷம் போட செய்ய வேண்டும். இது மட்டுமே அவனோட குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை மட்டுமே மூலதனமாக வைத்துக் கொண்டு இன்று அரசியலிலே நுழைந்து ஆட்சியை பிடித்து கொள்ளலாம் என்று மனக்கணக்கு போட்டுக் கொண்டிருக்கின்றான் இந்த சீமான். பல தியாகங்கள் செய்து இந்த தமிழ் மண்ணை சீரமைத்து பக்குவப்படுத்தி இன்று ஒரு வளமான தமிழகமாக மாற்றி வைத்திருக்கின்ற இந்த சூழலிலே இந்த நவீன படையெடுப்பு விதவிதமாக வந்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த சீமான் சொல்லுகிறான், ஈழப்போரிலே மிக முக்கியமான போர்படை தளபதியாக விளங்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய பிரபாகரன் அவர்கள் போர் உச்சத்திலே இருக்கும்போது இந்த சீமான் ஈழத்திற்கு சென்றதாகவும் அவரோடு சென்று போர் பயிற்சி பெற்றதாகவும் சீமான் அங்கே துப்பாக்கி பயிற்சி எடுத்ததாகவும் பல நாட்கள் பிரபாகரன் அவர்களோடு தங்கியிருந்ததாகவும் பொய் சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் பிரபாகரன் மனைவியவர்கள் இந்த சீமானுக்கு இட்லிக்குள்ளே ஆமைக்கறியை வைத்து சமைத்து கொடுத்ததாகவும் அதை என்னவென்று தெரியாமலே உண்டுவிட்டு மிகவும் ருசியாக இருக்கிறது, இது என்ன கறி என்று நான் கேட்டேன். அதற்கு அந்நியார் சொன்னார்கள், இது ஆமைக்கறி என்று சொன்னார்கள் என்றெல்லாம் பொய்ப்புரட்டுகளை அவிழ்த்து விடுகிறார். அதையும் இந்த அறிவுகட்ட தம்பிகள் கேட்டுக்கொண்டு கைத்தட்டுகிறார்கள், ஆரவாரம் செய்கிறார்கள். இதிலே உண்மை இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்க்க வேண்டாமா? இது சாத்தியமா? இவன் ஈழத்துக்கு சென்றானா, அங்கே போர் புரிந்தானா, அல்லது துப்பாக்கி பயிற்சி எடுத்தானா என்றெல்லாம் நாம் அதை சோதித்து பார்க்க வேண்டாமா?